கிறிஸ்து இயேசுவில் என் அன்பிற்கும் பாசத்திற்கும் இனிய அன்பான இறை மக்களே, பொது காலத்தில் இருக்கிற நமக்கு ஆண்டவர் நமக்கு 2வது வாரத்தை இந்த நாளிலே கொடுத்திருக்கிறார். மிகவும் அருமையான ஒரு இறைவார்த்தை பகுதி. இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிக்கு வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவருக்குமே அருமையான ஒரு இறை செய்தியை ஆண்டவர் ஒரு பொக்கிஷமாய் கொடுக்க காத்திருக்கிறார். பொங்கல்லாம் கொண்டாடி முடிச்சிருப்பீங்க. இன்னும் கூட ஒரு சில இடங்களில் பொங்கல் நடைபெற்று கொண்டிருக்கும் என்று நினைக்கிறேன். உண்மையிலேயே நாங்கள் வெளிநாடுகளில் இருக்கிற குருக்கள் நாங்களாம் அந்த பொங்கலை நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். இருந்தாலும் கூட இந்த நாட்களில் உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து வேண்டினேன். விவசாய பெருமக்களுக்காக, குறிப்பாக நல்லிணக்கம் நம் நாட்டில், குறிப்பாக நம் தமிழ்நாட்டு நிலவ வேண்டும் என்பதற்காக எல்லோரும் சென்று இறைவனை தொழுது அந்த இறைவனுடைய ஆசீரால் அருளால் இந்த தமிழ் சமூகமே செழித்து ஓங்க வேண்டும் என்று உண்மையிலேயே ஜெபித்தேன். அந்த ஜெபத்தோடு தான் இந்த இறைவார்த்தையை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இன்றைக்கு நற்செய்தியானது இயேசுவை ஒரு ஆடாய் அடையாளப்படுத்துகிறது. அது திருமுழுக்கு யோவான் தான் சொல்லுகிறார், இதோ செம்மறி என்று. ஒரு சின்ன நிகழ்வு. ஜெர்மனி நாட்டுக்கு ஒருத்தர் டூரிஸ்ட் மாதிரி போயிருக்கிறார். சுற்றுலா பயணிகள் போல போயிட்டு அங்கே இருக்க திருத்தலங்களை எல்லாம் பார்க்கிறார். அங்கே ஒரு கோவில் இருக்கிறது. அந்த கோவிலில் மிக உயரமான ஒரு கோவில் மணி கோபுரம் இருக்கிறது. அதில் பெரிய மணி அங்கே தொங்குது. அந்த கோபுரத்தை பார்க்கும்போது அந்த ஒரு நல்ல ஒரு உயரமான இடத்துல அந்த கோபுரத்தில் ஒரு ஆடு வரைஞ்சிருக்குதாங்க. அப்போ அந்த கோயில் இருக்கிற புனிதருக்கும் அந்த அதில் வரையப்பட்டிருக்கிற ஆட்டுக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லை. இந்த மனிதருக்கு புதிதாக அந்த இடத்திற்கு போன அந்த டூரிஸ்ட்டுக்கு இதை யார்ட்டையாவது கேட்கணுமே அப்படின்னு சொல்லி ஒரே ஆசை, தெரிஞ்சுக்கணும் எதற்காக இந்த மணிகோபுரத்தில் ஆட்டுடைய படம் வரைஞ்சி வச்சுருக்குறாங்க அப்படின்னு தெரியணும்னு ஆசைப்படுறாரு. அப்போ அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட கேட்குறாரு. அப்போ அங்கே ஊரில் இருக்கிற ஒரு பெரியவர் சொல்கிறாரு, அந்த ஆட்டுக்கு ஒரு வரலாறு இருக்கிறது அப்படின்னு சொன்னாராம். என்ன வரலாறு, தெரிந்து கொள்ளலாமே அப்படின்னு கேட்குறாரு. இந்த மணிகோபுரம் கட்டிக்கிட்டு இருந்த நேரத்தில், அப்போது கட்டி மேலே போயிட்டு இருந்துச்சு, அந்த மணியை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக அந்த மணியை தூக்கி கொடுக்குறாங்க இல்லையா, தூக்கி கொடுக்குற நேரத்தில் கீழேருந்து ஒவ்வொருத்தராக பாஸ் பண்ணி தான் அந்த மணி மேலே போச்சு. அந்த இடத்துல அந்த எந்த இடத்துல ஆடு வரையப்பட்டிருக்கிறதோ அந்த இடத்துல நின்று பணி செய்து கொண்டிருந்த அந்த நபர் தெரியாமல் தவறி அங்கிருந்து அவர் கீழே விழுந்துட்டார். சரி, கீழே விழுந்தவருக்கு என்னாச்சு, இறந்துட்டாரா அப்படின்னு கேட்கும் போது தான் சொல்கிறாரு, ஆனால் அவர் இறக்கலை. அது கிட்டத்தட்ட 50-60 அடி உயரத்தில் இருந்து அவர் விழுந்தும் அவர் இறக்கவில்லை. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவர் விழுந்த அந்த நேரத்தில் கீழே ஆடுகள் மந்தையாக மாலை நேரத்தில் இப்படி மேய்ச்சல் முடித்துட்டு வீட்டுக்கு போகிற நேரம், அவர் மேலே அங்கேருந்து விழுகிறதுக்கும் இந்த ஆடு சரியாக அவர்களை கிராஸ் பண்ணுறதுக்கும் சரியாக இருந்துச்சு. அவர் அந்த ஆட்டு மேலேயே அப்படியே விழுந்துட்டார். ஆட்டு மேலே விழுந்த உடனே சிறு காயத்தோட அவர் உயிர் தப்பி கொண்டார். ஆனால் ஆடு இறந்து போனது அந்த இடத்துல. ஆட்டுக்கு தான் பயங்கரமான அடி, அவர் ஆடு செத்து போச்சு. அப்போ உயிர் பெற்று அவர் எந்த ஒரு உயிர் சேதமும் இல்லாமல் பிழைத்து கொண்டார். அதுக்கப்புறம் அவருடைய நண்பர் இந்த நிகழ்வை எப்படியாவது நினைவு கூற வேண்டும் என்பதற்காக அவர் எந்த இடத்திலிருந்து விழுந்தாரோ அந்த இடத்துல அந்த ஆட்டினுடைய அந்த இமேஜை, அந்த உருவத்தை அழகாக சித்திரமாக பொதித்திருக்கிறார் அப்படின்னு அவர் சொன்னாராம். இது ஒரு சாதாரண நிகழ்வு என்று நீங்கள் எடுத்துக்கொண்டால் நான் சொல்ல வருகிற விஷயம் காரியம் உங்களுக்கு புரியாமல் போய்விடும். ஆனால் எனக்கு நன்றாக தெரியும் இது உங்களுக்கு சிறப்பாக புரிந்திருக்கும் என்று. எப்படி அங்கிருந்து விழுந்த அந்த மனிதனை இந்த ஆடு காப்பாற்றியதோ அதே போல்தான் செம்மறியாம் இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரையும் தன் இரத்தத்தை கொடுத்து உயிரை கொடுத்து காப்பாற்றியிருக்கிறார். அதனுடைய நினைவாகத்தான் ஒவ்வொரு நாளும் திருப்பலியை நாம் இயேசுவை செம்மறியாய் நினைவு கூறுகிறோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்க வந்த இறைமகன் என்று தந்தையானவர் சொல்லுகிறார். அப்போது இயேசுவுக்கு பலவிதமான அடையாள பெயர்கள் இருக்கிறது, புனை பெயர்கள் என்று கூட நீங்கள் வைத்துக் கொள்ளலாம். நானே உலகின் ஒளி என்பதும் கடவுளுடைய பெயர், வார்த்தை என்பதும் இயேசுவுக்கு பொருந்தும், அவருக்கு வழி என்பதும் அவருக்கு பொருந்தும், வாழ்வு என்பதும் அவருக்கு பொருந்தும், திராட்சை கொடி, திராட்சை செடி என்று பல பெயர்கள் இயேசுவுக்கு இருக்கிறது. வாழ்வு என்பது அவருக்கு பொருந்துகிறது இல்லையா? இந்த பல பெயர்களோடு ஒரு உச்சமான ஒரு பெயராய் நான் பார்ப்பது ஒரு புனைப்பெயர், ஒரு அடைமொழி, பட்ட பெயர், எப்படி வேணாலும் வைத்துக் கொள்ளுங்கள். அது இந்த செம்மறி. இந்த செம்மறி என்கிற பெயர் யாரோ ஒருவர் கொடுக்கவில்லை, திருமுழுக்கு யோவான் கொடுக்கிறார். யார் இந்த திருமுழுக்கு யோவான்? ஆண்டவரால் முன்குறிக்கப்பட்டு
தன்னுடைய மகனுடைய வழியை ஆயத்தம் செய்வதற்காய் இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மனிதர், இறை மனிதர், புதிய ஏற்பாட்டினுடைய அல்லது வரலாற்றினுடைய கடைசி இறைவாக்கினராக இருந்த திருமுழுக்கு யோவான் சொல்லுகிறார், அதோ போய்கொண்டிருக்கிறாரே, அவர்தான் இந்த உலகத்தினுடைய பாக்கங்களை போக்க வந்த செம்மறி, இதோ கடவுளின் செம்மறி என்று அந்த செம்மறியை நமக்கு அடையாளப்படுத்தியதைத்தான் இன்றைய நாளில் நாம் வாசகமாக நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்டோம். திருமுழுக்கு யோவான் இயேசுவை செம்மறியாக அடையாளப்படுத்தியதோடு மட்டுமல்லாமல் இந்த பகுதிகளை எல்லாம் இந்த விவிலியத்தில் அழகாக சித்தரித்து வைத்திருக்கிற யோவான் நற்செய்தியாளர் பல இடங்களில் இயேசுவுக்கு இந்த செம்மறி என்கிற வார்த்தையை பொருத்தி காட்டுகிறார். குறிப்பாக திருவெளிப்பாட்டு நூலில் மட்டுமே 29 முறை இந்த செம்மறி என்கிற வார்த்தை இடம்பெற்றிருக்கிறது. இன்றைக்கு வாசிக்கப்பட்ட இந்த நற்செய்தியில் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு திருமுழுக்கு யோவான் இயேசுவை அடையாளம் காட்டுகிறார் என்பதை நம்ம பார்க்க வேண்டும். இன்றைக்கு நம்ம ஒவ்வொருவருக்குமே இயேசு நம்முடைய உள்ளத்தோடு, நம்முடைய இல்லத்தோடு, நம்முடைய உணர்வோடு கலந்தவராக இருக்கிறதுனால், உனக்கு யார் இயேசு என்று இப்போது நான் கேட்டேன் அப்படின்னா, நீங்களே உங்களுக்குள் கேட்டுக்கொண்டாலும், நீங்கள் அடுத்தவரை பார்த்து கேட்டாலும் பலவிதமான பதில்கள் வரும். ஒரு நோயுற்ற நிலையில் இருந்த ஒருவர்கிட்ட போய் சுகமாய் வருகிறார், அவர்கிட்ட போய் கேட்குறீங்க, உனக்கு இயேசு யார் அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவார்? அவர் ஒரு நல்ல மருத்துவர் என்று சொல்வார். மனக்குழப்பத்தில் ஆசீர்வாதத்தை இழந்து நிற்கிற ஒரு சூழ்நிலையில் அடுத்தது என்ன செய்வோம் தெரியாமல் இருக்கிற ஒரு மனிதர் ஒரு விடியலை, ஒரு தெளிவை கண்டு கொண்டிருக்கிறார். அவரிடம் போய் நீங்கள் கேட்கிறீர்கள், உங்களுக்கு எப்பேற்பட்ட இயேசு வேண்டும் என்று கேட்டால் அவர்கள் என்ன சொல்லுவார்கள்? எனக்கு நம்பிக்கை தரக்கூடிய, ஆலோசனை தரக்கூடிய ஒரு இயேசுவை நான் எதிர்பார்க்கிறேன் என்று சொல்வார். நிம்மதி இழந்த மனிதரிடம் கேட்டால் நிம்மதி தரும் இயேசுவை நான் எதிர்பார்க்கிறேன் என்று அவர் சொல்லுவார். இந்த இடத்துல திருமுழுக்கு யோவான் எப்படியெல்லாம் இயேசுவை அடையாளப்படுத்துகிறார், அவருடைய பார்வையில் இயேசு எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்பதை பாருங்களே. அவர் சொல்லுகிறார், இதோ இறைவனின் செம்மறி. இன்றைக்கு வாசிக்கப்பட்ட இந்த நற்செய்தியை மட்டுமே 4 இடங்கள்ல 4 விதமாக இயேசுவை அவர் அடையாளப்படுத்துகிறார். முதல் அடையாளம், அவர் கடவுளின் செம்மறி, அவர் இறைவனின் செம்மறி என்பதை இன்றைக்கு வாசிக்கப்பட்ட வாசகத்தினுடைய 29வது வசனத்துல அடையாளப்படுத்துகிறார். இரண்டாவதாக அவர் இயேசு எப்படி பார்க்கிறார்? இவர் என்னை விட பெரியவராய் இருக்கிறார் என்று பார்க்கிறார். அப்படின்னா the mightiness, ஒரு உயர்ந்த மனிதர், ஒரு உன்னதமான மனிதர் என்பதை திருமுழுக்கு யோவான் அறிந்து நமக்கு அடையாளப்படுத்தி காட்டுகிறார். மூன்றாவதாக என்ன சொல்லுகிறார்? இயேசுவை அவர் ஆவியானவர் வந்து தங்கக்கூடியவர் என்று சொல்கிறார். அப்படின்னா அருளும் ஆவியும் நிறைந்தவர் என்பதை நமக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறார். நான்காவதாக என்ன சொல்லுகிறார்? இவரே இறைவனின் மகன் என்பதையும் நமக்கு சொல்லுகிறார். இறைவனின் மகன், இறைவனின் செம்மறி, இவர் என்னை விட பெரியவர், முக்கியமாக இவர் ஆவியார் வந்து தங்கக்கூடிய ஆவியின் பெட்டகம் என்றும் அவருக்கு சொல்லுகிறார். சரி, இப்போ இதில் எல்லா வார்த்தைக்கான ஒரு அழுத்தத்தையும் விளக்கத்தையும் நம்ம பார்க்கிறத விட ஒரு வார்த்தையை எடுத்து நம்ம யோசிக்கலாம்னு நினைக்கிறேன். இதோ இறைவனின் செம்மறி. உங்களில் எத்தனை பேருக்கு இந்த செம்மறியாடுகளை கண்ட அனுபவம், அல்லது செம்மறியாடை மேய்த்த அனுபவம், அல்லது செம்மறியாடு மேய்க்கிறவர்களை பார்க்கக்கூடிய அனுபவம் கிடைத்தது என்பது எனக்கு தெரியவில்லை. ஆனால் எங்கள் பகுதியில் சிவகங்கை மறை மாவட்டம், ராமநாதபுரம் மறை மாவட்டம், இந்த பகுதிகளெல்லாம் மக்கள் வந்து ஆடுகள் மேய்ப்பது ஒரு 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 தொழிலாக வைத்திருக்கிறார்கள். அது குடும்பத்திற்கு மிகப்பெரிய ஒரு வருமானமாக வைத்து வாழக்கூடிய சமூகத்தெல்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா? அப்போ நான் அந்த ஆடுகளை கண்கூடாக பார்த்துருக்குறேன். வெள்ளாட்டுக்கும் செம்பரி ஆட்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. வெள்ளாடு என்னென்னா தான்போக்கில் தான் போகும், வெள்ளாடு வந்து தாம்போக்கில் போகும். ஆனால் செம்மறி ஆடு எப்போவுமே ஒரு மந்தையாகத்தான் போகும். வெள்ளாட்டை வந்து அடக்கிறது கஷ்டம், ஆனால் இந்த செம்மறி ஆட்டை நம்ம எளிமையாக அடக்க முடியும். வெள்ளாடை வச்சு கெடை போட முடியாது. கெடைன்னா என்ன? ஒரு 100 ஆடு வெள்ளாடு, 500 ஆடு வெள்ளாடு அப்படிலாம் வச்சு பார்க்குறது ரொம்ப சிரமம். ஏன்னா அது ஒன்று ஒவ்வொரு பக்கத்துக்கு மேய்ச்சலுக்கு போகும். ஆனால் இந்த செம்மறி ஆடுகள் அப்படி அல்ல. சாந்த சொரூபியானது எப்போவுமே வந்து தலைவனுக்கு கட்டுப்படக்கூடியதாகவும், அந்த ஆடுகள் வந்து ஆயினுடைய அந்த ஸ்மெல்லை, அந்த அந்த மனத்தை அறிந்த, உள்ளத்தை அறிந்த ஒன்றாக இந்த செம்மறி ஆடுகள் எப்போவுமே இருக்கும். அதனால தான் பெரிய அளவில் ஆடு வளர்க்குறவர்கள் எல்லாருமே இந்த செம்மறி ஆடுகளை தேர்ந்தெடுப்பார்களே ஒழிய இந்த வெள்ளாட்டுக்களை அவர்கள் என்ன செய்வதில்லை, தேர்ந்தெடுப்பதில்லை. இன்னும் ஒரு சில பேருக்கு எது செம்மறி ஆடு வெள்ளாடுன்னு கூட தெரியாமல் இருக்கலாம். எனக்கு அது எப்படி விளக்குன்னு தெரியல. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஓரளவுக்கு செம்மறி ஆடு அப்படின்றது வெவ்வேறு நிறங்களில் இருக்கும். அது கொஞ்சம் கொம்புலாம் பெருசாக இருக்கும், கொம்புலாம் இருக்கும் வெள்ளாட்டுக்கு. ஆனால் இந்த செம்மறி ஆடு அப்படின்றது கொஞ்சம் ரோமங்கள் அதிகமாக இருக்கும், கொஞ்சம் குட்டையாகவும் இருக்கும், பெரிய அளவில் கொம்புகள்லாம் இருக்காது. அதுதான் ஒரு அடையாளம்னு வச்சுக்கோங்களேன்.
இதுதான் இதில் நிறைய நேர்மறையாக பார்க்கக்கூடிய காரியம். இந்த செம்மறியிட்ட என்ன பார்க்கலாம் அப்படின்னா, அது எப்போவுமே சாந்தமாக இருக்கும். எப்போவும் சாந்தமாக இருக்கும். முதலாளிக்கு பெருசாக தொல்லை கொடுக்காது. தன்னை கொல்ல வருபவராக இருந்தாலும் சரி, அவர்களிடம்போது அன்பாக நடந்து கொள்ளும். அதனால தான் இதில் திருமுழுக்கு யோவான் இயேசுவை அடையாளப்படுத்துகிறார். இந்த இதோ நடந்து போகிறாரே, இதோ கடந்து வருகிறாரே என்னிடம், இவர் இறைவனின் செம்மறி என்று சொல்லுகிறார். இறைவனின் செம்மறி. ஆக மொத்தத்தில் இந்த செம்மறி என்ற வார்த்தையானது விவிலியத்தில் அன்புக்கு அடையாளமாக, தியாகத்திற்கு அடையாளமாக, தன்னடக்கத்திற்கு அடையாளமாக, தூய்மைக்கும் அடையாளமாக, கீழ்ப்படிதலுக்கு அடையாளமாக குறித்து காட்டப்பட்டிருக்கிறது. சரி, மொத்தத்திலேயே இந்த ஆடுகள் அப்பழுக்கற்றவையாக இருக்கிறது. எப்படின்னா இன்னசென்ஸ். அந்த ஆடுகள் அப்பழுக்கற்ற நிலையில் தான் இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, தன்னை வளர்க்கிற மனிதர் தன்னை வளர்ப்பதே தன்னுடைய வருமானத்திற்காகத்தான் அப்படின்றது அந்த ஆடுகளுக்கு தெரியாது. பார்த்துக்கோங்க. தன்னை வளர்ப்பவர் அவ்வளவு தூரம் பாசநேசமாக வளர்த்தாலும், என்னதான் உணவு கொடுத்தாலும், என்னை எதிரிகளிடமிருந்து என்னை கிடை வைத்து பாதுகாத்தாலும், எதற்காக என்னுடைய முதலாளி என்னை பாதுகாக்கிறாரு? என்னை விற்கிறதுக்காண்டி தான், நல்ல விலைக்கு போவேன் அப்படின்றதுக்காண்டி தான். அப்படி இருந்தாலும் கூட இந்த செம்மறி ஆடுகள் எப்போதுமே அந்த ஆயனை பின்தொடர்ந்து செல்லக்கூடியதாக இருக்கும். என்னுடைய முதலாளி இவ்வளவு தூரம் நேசிக்கிறதுக்கு காரணம், எவ்வளவு தூரம் என்னை பாதுகாக்கிற காரணம், நல்ல மேய்ச்சல் நிலத்தில் கொண்டு என்னை மேய்க்கிறதுக்கு காரணம், எனக்கு நல்ல நீர்நிலையில் கொண்டு எனக்கு தண்ணீர் கொடுப்பதற்கு காரணம், நிழலான பகுதியில் என்னை வைத்து பாதுகாப்பதற்கு காரணம், என்னுடைய இடை குறையாமல் என்னை பார்த்து கொள்வதற்கு என்ன காரணம், நல்ல விலை கொடுக்கறதுக்கு என்னை வளர்க்கிறார் என்பது அந்த ஆடுகள் தெரிந்திருந்தும் அறிந்திருந்த போதும் கூட அவை ஒருபோதும் அந்த ஆட்டு இடையனை விட்டு விலகி போவதே இல்லை. அந்த ஆட்டு இடையன் எவ்வளவு நாட்கள் கழித்து வந்தாலும் தேடி சொல்லக்கூடியதாக, எந்த நிலையிலும் அந்த ஆட்டு இடையனோடு உள்ள உறவில் ஒருபோதும் விலகி செல்லாது. அதுதான் அந்த ஆட்டுக்குரிய சிறப்பு. இப்போ அப்படியே பொருத்தி பாருங்களேன், இது இறைவனின் செம்மறி. எப்படிப்பட்ட செம்மறி? இறைவனுடைய செம்மறி, தந்தையினுடைய செம்மறி. என்னுடைய அப்பா இந்த உலகத்திற்கு என்னை அனுப்புகிறாரு, போன்னு சொல்லும் போதையே நான் இறக்கத்தான் போகிறேன், பாடுகளைத்தான் படப்போகிறேன், துன்பங்களை ஏற்க போகிறேன், எல்லாம் தெரிந்திருந்தும், அவமானங்களை சகிக்க போகிறேன், எல்லாம் அறிந்திருந்தும் நான் என்னுடைய தந்தையினுடைய செம்மறி, அதுதான் இறைவனின் செம்மறி. எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு நமக்காக தந்தையினுடைய திருவுளத்தை ஏற்றுக்கொண்டு உயிரை கொடுத்து தன் பலியினால், தன்னுடைய இரத்தத்தினால் மீட்பை கொடுக்க வருகிறார் என்பதனால் தான் அவரை இறைவனின் செம்மறி. நீங்கள் அப்படியே எசையா புத்தகத்தில் போய் வாசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த பகுதிக்குரிய விளக்கம் உங்களுக்கு இன்னும் அதிகமாக புரியும். ஆடுகள் எப்போதும் தன் தலைவனை நேசிக்கக்கூடிய இறைவனின் செம்மறியாக இருக்கிறது. இரண்டாவதாக, இந்த ஆடு எந்த ஆடு? திருமுழுக்கு யோவான் நமக்கு சுட்டி காட்டியிருக்கிற இயேசு என்கிற இந்த இறைவனின் செம்மறியானது நமக்காய் அனைத்தையும் சுமக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஆடுகள் சுமக்கக்கூடிய பண்பை பெற்றிருக்கும். ஒரு முறை ஒரு பக்திமான் அவர் ஒவ்வொரு முறையும் அந்த மலையினுடைய உச்சியில் இருக்கிற அந்த கோயிலுக்கு போய் வேண்டுவது அவருடைய வழக்கமாக இருந்துச்சு. அப்படி ஒவ்வொரு முறையும் அந்த கோயிலுக்கு போகும்போது நடந்து போகணும், மலையில் ஏறி நடந்து தான் போவார். காலை திருப்பலிக்கு அவர் போவது உண்டு. ஒரு முறை அப்படித்தான் காலை திருப்பலிக்கு, மிகப்பெரிய பக்திமான், செல்வந்தரும் கூட, அவர் அப்படியே வேகமாக அந்த மலையில் ஏறி நடந்து போயிட்டு இருக்கிறாரு. பின்னாடி ஒரு செருப்பு சத்தம் கேட்குது, டொக்குன்னு செருப்பு சத்தம் கேட்குது. யாரா பின்னாடின்னு பார்த்தா ஒரு வயதான மனிதர் நடந்து வருவது போல அவர் கண்ணில் பார்க்குறார். கிட்ட போனால் ஒரு ஆண் மகன் நடந்து வர்றார். அப்போ நடந்து வந்து அவர் போய் கேட்குறாரு, ஐயா நடந்து வரையிலே உங்களுக்கு எதுவும் உதவி செய்யணுமா, எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அந்த தாடி கிடியெல்லாம் பார்த்துட்டு ஒரு வயசான மனுஷன் அவர் நினச்சிக்கிட்டு கேட்குறாரு, ஐயா உங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும்னா சொல்லுங்கள், நான் அந்த கோயிலுக்கு தான் போகிறேன், நீங்கள் இந்த கோயிலுக்கு தான் வர்றீங்களா, சொல்லுங்கள், சேர்ந்து போவோம், நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன்னு. ஆனால் அந்த ஐயா கனமான ஒரு பையை தூக்கிக்கிட்டு கூண்டு விழுந்தது போல் அந்த தாடி உள்ள மனிதர் நடந்து வந்துட்டு இருக்கிறார். அப்போது இவர் பேச ஆரம்பித்தோன்னு அந்த பேக் அப்படி அந்த பொதி மூட்டையை அப்படி கீழே வச்சுட்டு, இல்லையா நீங்கள் கேட்டது வர சந்தோஷம், எனக்கு ரொம்ப நன்றி, நீங்கள் போங்க, உங்கள் கோயிலுக்கு நீங்கள் போங்க அப்படின்னு, நீங்கள் போங்க, நீங்கள் கோயிலுக்கு போங்க அப்படின்னு சொல்கிறார். அவர் கோயிலுக்கு போங்கன்னு இப்படி கையை அப்படி ஏந்த போது தான் பார்க்குறாரு, 2 கையிலையுமே காயங்கள். அப்போ அவர் புரிந்து கொண்டார், இவர் வயதான மனிதர் அல்ல, இவர் தான் இயேசு கிறிஸ்து என்பதை. இவர் வயதான மனிதர் அல்ல, இவர் தான் இயேசு கிறிஸ்து என்பதை அவர் இயேசுன்னு அடையாளப்படுத்தி கொண்ட உடனே அந்த கோயிலுக்கு போய் கொண்டிருந்த அந்த செல்வந்தர் டவக்குன்னு திரும்பி அவர்கிட்ட சொன்னாரா, ஏசப்பா மன்னிச்சுக்கோங்க, நீங்கள் தெரியாமல் போயிடுச்சு, உலகத்தினுடைய பாவங்களை எல்லாம் உங்கள் கையில் நீங்கள் சுமந்துக்கிட்டு வரீங்களா,
இந்த ஒட்டுமொத்த உலகத்தின் பாவங்களை தான் இந்த மூட்டையாக நீங்கள் சுமந்துக்கிட்டு வரீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவர் சொன்னாராம். அதுக்கு ஏசாண்டவர் சொன்னாராம், மகனே, ஒட்டுமொத்த உலகத்தினுடைய பாவத்தை நான் சுமந்து கொண்டு வரவில்லை, உன்னுடைய பாவத்தை தாயே நான் சுமந்துக்கிட்டு வரேன் அப்படின்னு அந்த இடத்துல சொன்னார். பிரியமான மக்களே, இந்த செம்மறி நமக்காக நம் பாவங்களை சுமக்கக்கூடிய ஒரு செம்மறி. என்ன ஒரு அருமையான ஒரு பதில் பாருங்க. நான் உலகத்தினுடைய பாவங்களை சுமக்கிறதா நீ நினைச்சிட்டு இருக்க மகனே, உன்னுடைய பாவத்தை தான் இந்த இடத்துல நான் சுமந்துக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்றாரு. நம் ஒவ்வொருவருடைய துன்பங்களையும், நம் ஒவ்வொருடைய பாவ பலவீனங்களையும் ஆண்டவர் நமக்காய் தாங்கி கொண்டிருக்கிறார். இது தாங்கும் செம்மறி, இது சுமக்கும் செம்மறி என்பதை இந்த இடத்தில் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மூன்றாவதாக என்ன அப்படின்னா, இன்றைக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமையினுடைய மைய செய்தியாக நம்ம சுமந்து செல்ல போகிறோம் அப்படின்னா, இயேசு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் செம்மறியாய் உலகத்தின் பாவங்களை சுமந்தேன், நான் செம்மறியாய் என் தந்தையினுடைய அன்புக்கு சாட்சியாய் இந்த உலகத்திற்கு வந்தேன், நீங்கள் எனக்கு சாட்சியாகுங்கள், செம்மறியின் சாட்சிகளாய் மாறுங்கள் என்று சொல்லுகிறார். செம்மறியின் சாட்சிகள் செம்மறிகளே, என்னுடைய தகப்பனாருடைய அன்புக்கு நான் சாட்சியாய் இந்த உலகத்தில் வந்தது போல எனக்கு சாட்சிகளாய், இந்த செம்மறிக்கு சாட்சிகளாய் நீங்கள் மாறுங்கள் என்று ஆண்டவர் நமக்கு இந்த நாளில் ஒரு அருமையான ஒரு அழைப்பை கொடுக்கிறார். திருமுழுக்கு யோவான் இந்த செம்மறிக்கு சாட்சியாய் மாறினார். அவர் எப்படியெல்லாம் சாட்சியம் பகர்ந்தார் பாருங்களேன். இதோ இறைவனின் செம்மறி, இதோ இறைவனின் மகன், இவர் என்னை விட பெரியவர், இவர் தூய ஆவியால் நிரப்பப்பட்டவர் என்று அவரை எப்படியெல்லாம் சாட்சியமாய் அடையாளப்படுத்தினாரோ, அதே போல இயேசு ஆண்டவரை நாம் அடையாளப்படுத்த, நாமும் செம்மறிகளாய் மாற இன்றைய நாளில் ஆண்டவர் நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். எப்படி ஃபாதர், நான் ஆடா மாறுறதா அப்படின்னா இல்லை, ஆடுகளின் குணம் உள்ளவர்களாக மாறுகிற பொழுது ஆண்டவர் மகிமைப்படுத்தப்படுகிறார். எப்பேற்பட்ட ஒரு குணம்! அடுத்தவர்களுக்காக நாம் ஜெபிக்கிற பொழுது நாம் ஆடுகளாய் மாறுகிறோம், செம்மறியாய் மாறுகிறோம். அடுத்தவருடைய துன்பத்தை பார்த்து மனம் இறங்குகிற பொழுது நாம் செம்மறிகளாய் மாறுகிறோம். பொது காரியங்களில் நம்மை ஈடுபடுத்தி கொள்கிற பொழுது நாமும் செம்மறிக்கு நாம் சாட்சி பகர்கிறோம். எப்பொழுதெல்லாம் அன்பும் அமைதியும் சீர்குலைகிறதோ அந்த இடத்தில் அவற்றை நிலைநிறுத்த நான் உழைக்கிற பொழுது, பேசுகிற பொழுது நானும் செம்மறிக்கு சாட்சியம் பகர்கிறேன். இப்படியாக இந்த செம்மறிக்கு சாட்சியம் பகிர ஏகப்பட்ட வாய்ப்பு வசதிகள் நம்மோடு இருக்கிறது. நன்மையின் சார்பாய் நிற்கிற பொழுது, நீதியின் சார்பாய் நிற்கிற பொழுது, அடுத்தவருடைய இயலாமையை கண்டு அவர்களுக்கு உதவ நாம் இறங்கி வருகிற ஒவ்வொரு பொழுதுமே இந்த செம்மறிக்கு நாம் சாட்சி பகர்கிறோம். அன்பு இறை பிள்ளைகளே, இந்த நாளில் இந்த மறையுரையில் உங்களுக்கு 2 நிகழ்வுகளை சுட்டி காண்பித்தேன். மேலிருந்து விழுந்த அந்த தொழிலாளியை காத்த அந்த ஆட்டை போல நாமும் விழுந்து விடுகிறவர்களை, தவறுகிறவர்களை தாங்கி பிடிக்கக்கூடிய ஆடுகளாய் இருந்தால் இந்த செம்மறிக்கு நாம் சாட்சியம் சொல்ல முடியும். இரண்டாவதாக, உலகத்தினுடைய பாவங்களை என் ஆண்டவர் சுமக்கிறார் என்பதை காட்டிலும் என்னுடைய பாவத்தை என் ஆண்டவர் சுமக்கிறார் என்கிற தன்னிலை தெளிவோடு இயேசுவை நாம் அணுகுகிற பொழுது இந்த செம்மறிக்கு நம்மால் சாட்சியம் பகர முடியும். இன்று இருக்கிற அனைத்து புனிதர்களுமே இந்த செம்மறிக்கு சாட்சியம் பகர்ந்தவர்கள். இவர்கள் எல்லாம் சாட்சியமுள்ள செம்மறிகளாய் மாறி இருக்கிறார்கள். மந்தையில் உள்ள ஆடாய் இருப்பதற்காக அல்ல, மாந்தராம் இயேசுவை அடையாளப்படுத்தக்கூடிய செம்மறியாய் நாம் இருக்க இந்த நாளில் உறுதி எடுப்போம். இறைவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென்.